ஹாய் மக்களே, வெல்கம் பேக். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புதிய வீடியோ. ஸோ இன்னும் இந்த செட்டப் ஒரு மாதிரி ஆகிக்குது. ஸோ இதுக்கு மாதிரி ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிங்கன்னா ஸோ இதே செட்டப்பில் ஸோ அந்த வீடியோவில் இந்த வீடியோ டிஃப்ரெண்ட்டான வீடியோ. ஸோ அந்த வீடியோ நான் சின்ன போல் காரணத்தால் ப்ரைவேட்டில் போட்டேன். ஸோ இது என்ன வீடியோன்றதை போக உங்களுக்கே விளங்கும். ஸோ இந்த டைட்டில், ஸோ சேம் டைட்டில், நோ ஜாப் நோ மணி. ஸோ அதோட ரிலேட்டடான சில விஷயங்கள். ஸோ ஏன் மை செல்ஃபை சொல்கிறது முதல்ல. ஸோ நீங்களே யோசிப்பீங்க இது என்ன செட்டப், ஸோ இது என்ன மாதிரியான பைக்குண்டு. ஸோ நிறைய பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் கேட்டால் இது வந்து CD 200 பைக். ஸோ CD 200 வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இது ஒரு 125 CD 125T. ஸோ இதை வந்து கன்வெர்ட் பண்ணி 200க்கு கன்வெர்ட் பண்ணி ஸோ எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட இதில் 200 பிராண்ட் நியூ விலை மட்டும் கிட்டத்தட்ட 25 to 30 lakhs வரும். ஸ்ரீலங்கா சாலிபடி 25லேருந்து 30 லட்சம் வரும். ஸோ இது என்னென்னன்றது அழகாக ஒரு கன்செப்டான ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன விஷயம்னா, இந்த பைக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 years ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ 2 years வந்து இதே கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ பிராண்ட் நியூ கண்டிஷன், ஸோ மின்ட் கண்டிஷன் கூட சொல்லலாம். ஸோ ஏன்னு சொன்னாக்கா, நான் வந்து இது கிட்டத்தட்ட 1989 வந்த ஒரு பைக். ஸோ 1999 வந்த பைக் வந்து என்ன ப்ரோ இவ்வளோ கண்டிஷன் ஆகிக்குதுன்னு தானே யோசிக்கிறீங்க. எஸ், இது கண்டிஷன் ஆகிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன சீன்னு சொன்னாக்கா, ஸோ ஒரு 2 years பிஃபோர் வந்து இந்த பைக்கை நாங்கள் வந்து ஒரு பிளேஸில் இந்த ஒரு பிளேஸுக்கு வந்து நாங்கள் கொண்டு வரக்கிட்ட இதில் கலர் வந்து பிளாக் கலர். ஸோ நிறைய இடத்துல அதாவது ஒரிஜினல் கண்டிஷனில் இருந்துச்சு. ஒரிஜினல் கண்டிஷன்னாலே தெரியும், கிட்டத்தட்ட 32 வருஷத்துக்கு பிறகு வந்து இந்த இதில் வந்து ரீகண்டிஷன் பண்ணி ஸோ பிராண்ட் நியூ கண்டிஷனுக்கு எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான செலவுகள் எல்லாத்தையும் பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5 லட்சம் முடிஞ்சிடுச்சு. ஸோ எக்ஸாம்பிள் சொன்னால் இதில் முன்னுக்கு போட்டிக்க அந்த சில்வர் கலர் மட்கார்டு வந்து இந்த மட்கார்டு வந்து கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கான அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 மாதிரி வரும். 50,000 சொன்னாக்கா நாங்கள் டாலர்ஸில் பார்த்தோம்னா சொன்னால் ஒரு $150 மாதிரி வரும். ஸோ அது மாதிரி சைலன்சர் ப்ரைஸ் பேல கொஞ்சம் கூட. ஸோ இந்த கிளாஸ், ஸோ கம்ப்ளீட் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த இது. ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு இதுக்கு சொன்னால் இந்த இடத்துல நான் ஃபோட்டோ ஒன்று போடுறேன். ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு சொல்லுங்க. ஸோ இப்படி இந்த பைக் தான் இப்படி ஆகிடுச்சு. ஸோ எஸ் 125T. ஸோ இப்போ இது 200 ஆகிக்கிறோம். ஸோ எல்லாம் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாம் கம்ப்ளீட் கன்வெர்ட். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இது 200. ஸோ என்ன விஷயம் சொன்னால் இதில் மீட்டர், அதாவது ஸ்பீட் மீட்டர் லிமிட்லேருந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக 200cc மாற்றிக்கிறோம். ஸோ என்ன விஷயம்னு சொன்னால், ஸோ லைஃபும் இதே மாதிரி தான். ஸோ நாங்கள் பல விஷயங்கள் வந்து கஷ்டப்படுவோம். ஸோ கஷ்டப்பட்டிப்போம். ஸோ நாங்கள் பழசாகிப்போம். ஸோ நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எப்படி செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயம் மீகுது. ஸோ லைஃப்பில் வந்து ஸோ ஸ்டார்ட் அப்ன்றது சரியான கஷ்டம். ஸோ நோ ஜாப் நோ மணி. லைஃப் வந்து ஈஸி இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நான் சொல்லிக்கொள்கிறேன். லைஃப் வந்து ஈஸி இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டார்டிங்லேருந்து வருமே, நாங்கள் எங்கள் ஸ்கூல் லைஃப்பில் அம்மா அப்பா எல்லாம் வந்து மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் டீச்சர்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த எஜுகேஷன் லைஃப்பில் மட்டும் தான் படிக்க போகிறீங்க, படித்து நல்லா கஷ்டப்பட போகிறீங்க, கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் நிம்மதியான லைஃப் வந்து வரும். ஸோ சந்தோஷமான வாழ்க்கை வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்களும் அந்த வயசு வந்ததுக்கு போது தான் தெரியுது, அந்த சந்தோஷமான வாழ்க்கைன்ற ஒரு நிம்மதியான வாழ்க்கைன்றது வந்து அப்படி ஒன்றே இல்லை. எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் அந்த ஒரு லைஃப் வேணுமா? ஸோ சந்தோஷமான லைஃப், சந்தோஷமான வாழ்க்கை வேணுமான்னா நம்மளோட கேரக்டரில் சரியாயிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளோட எஜுகேஷன் சைடு வந்து எந்த அளவுக்கு வீக்காகினாலும் பரவாயில்ல. ஸோ நம்மளோட பிஸ்னஸ் சைடு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னு சொன்னால், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதோட உங்களுக்கு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை. ஸோ ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதோட, அதாவது O-level A-level ஆகிக்கிட்டும். ஸோ ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதோட அடுத்தது என்ன செய்யணும்னு நிறைய பேருக்கு டவுட். ஸோ அடுத்தது என்ன மாதிரி செய்யலாம், என்ன விஷயங்கள் செய்யலாம்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் நிறைய ஃபோக்கஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பேர் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்வாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே 2 கேட்டகரி இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஸோ தொட்ட உடனே சக்ஸஸ், இன்னொன்று வந்து எத்தனை வருஷம் போனாலும் ஃபெயிலியர். இது நான் 2வது கட்டம். ஸோ என்ன செஞ்சாலும் ஃபெயிலியர். என் லைஃப் வந்து ஃபெயிலியராகவே முடிஞ்சிடுச்சு. ஸோ
இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு வந்து சேம் இஷ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் ஸோ என்னடா என்ன லைஃப்டா இதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லைஃப் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஈஸி இல்லை. ஸோ இந்த லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் செய்யலாம், இது பண்ணலாம். ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் நினைக்கிட்டால் டிஜிட்டல் வேர்ல்டு. ஸோ இந்த டிஜிட்டல் வேர்ல்டுன்னு போய்கிட்ட இந்த இப்போ உள்ள 2023 இருக்கிறோம். ஸோ 2023 போய்கிட்ட இது ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு. ஸோ இதுக்கு வந்து யாருக்குமே ஏர்ன் பண்ண இயலாதுன்னு சொல்ல இயலாது, ஏர்ன் பண்ண முடியாதுன்னு சொல்ல இயலாது. ஸோ 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து அதாவது கிட்டத்தட்ட 2013 நான் வந்து டிஜிட்டல் சைடில் இருக்கிறேன். ஸோ டிஜிட்டல் சைடுக்கு வந்து ஃபோட்டோஷாப் ஆகிக்கட்டும், டிசைனிங் ஆகிக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டடீஸை முடிச்சுட்டு அடுத்தது என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நிறைய பேருக்கு ஈப்பீங்க. ஸோ நிறைய பேர் ஈக்கிறீங்க. ஸோ ஒரு மொபைல் மட்டும் தான் ஃபோன் கையில் இருக்குது. ஸோ இதை வச்சு என்ன செய்யலாம்? ஸோ ஒரு லேப்டாப் தான் இருக்குது, இதை வச்சு என்ன செய்யலாம்? ஸோ இன்டர்நெட் இருக்குது, லேப்டாப் இருக்குது, மொபைல் இருக்குது, இது மட்டும் தான் இருக்குது, நான் என்ன செய்கிறது? ஸோ இந்த மாதிரி பல கொஷின்ஸ் உங்களோட மைண்டில் வரலாம். ஸோ இது மட்டுமே போதும் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு. அது எப்படின்னு தெரியணுமா? ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் செய்கிறேன்னு தெரியணுமா? எஸ். ஸோ கான்செப்ட் என்னென்னு சொன்னாக்கா, டிஜிட்டலில் வந்து நிறைய பேர் டிஜிட்டல் சைடில் வந்து நிறைய பேர் ஃபிசிக்கலாக நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஃபிசிக்கலாக நிறைய பேர் டெக்ஸ்டைல்ஸ் ஆகிக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆகிக்கட்டும், ஸோ ஓன் பிஸ்னஸ் ஆகிக்கட்டும், அவங்களோட ஸ்பைஸ் பிஸ்னஸ் ஆகிக்கட்டும், ஸோ டெக்ஸ்டைல்ஸ், ட்ரெஸ், ஸோ இந்த மாதிரி பல பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் மைண்டை வச்சு, அவங்களோட பிஸ்னஸ் ஐடியா வச்சு அவங்க டெவலப் பண்ணி போவாங்க. ஸோ இது கூட நம்மளுக்கு செய்யலை, இப்படி ஒரு மார்க்கெட்டிங் மைண்டு வருது இல்லையே. ஸோ நான் ஃபிசிக்கலாக என்ன பிஸ்னஸ் செஞ்சாலும் எல்லாம் ஃபெயிலியர், எல்லாமே ஃபெயிலியர். ஸோ என்ன செய்கிறேன்? ஸோ இப்படியெல்லாம் ஃபெயில் ஆகிட்டே போனால் என்ன மாதிரி விஷயங்கள் செய்கிறேன்? எப்படி ஏன் ஸ்கில்லை நான் வெளியே கொண்டு வரேன்? எனக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது, எனக்குன்னு ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு விஷயம் இருக்குது, அதை எப்படி நான் வெளியே கொண்டு வரேன்? ஏன் டேலண்ட் என்ன? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகிக்கட்டும், ஸோ ஆன்லைனில் எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம்ன்றது ஆகிக்கட்டும், ஸோ ஆன்லைனில் வந்து உங்களோட ப்ராடக்டை எப்படி செல் பண்ணலாம், உங்களோட பிஸ்னஸ் ஃபிசிக்கல் ஆகிக்கிற பிஸ்னஸ் எப்படி விரிவுபடுத்தலாம் ஆன்லைனில். ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. ஸோ அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது, ஸோ லைஃப்பில் எப்படி ஒரு ஈஸியான லைஃப்பை சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பல கொஷின் உங்களை மாதிரி தான் நானும் மீந்தேன். ஒன்ஸ் எனக்கு இந்த ஃப்ரீலான்சிங் அண்ட் யூடியூப், ஸோ இந்த மாதிரி ஈபே, இந்த மாதிரி விஷயங்கள் தெரிய வர்றதுக்கு முதல்ல ஸோ எனக்கு தெரிஞ்ச பல விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களும் அதை தெரிஞ்சு நீங்களும் நடந்து கொள்ளுங்கள், நீங்களும் வந்து அதில் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னாக்கா, ஸோ நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர், ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர், நல்ல ஒரு டிசைனர், நாட்டில் வந்து கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகிக்கலாம். ஸோ அப்படின்னு சொன்னால் ஒரு டிசைனர், ஒரு ப்ரோக்ராமர், ஸோ ஒரு வெப் டெவலப்பர், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எதுலேயும் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும். ஸோ என் ஸ்கில் என்னாண்டே தெரியா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்கன்னு சொன்னால், எஸ், நீங்கள் சின்னத்துலேருந்தே எதுக்கு மிச்சம் உங்களுக்கு வந்து ஈஸியான விஷயங்கள் இருக்குது. ஸோ எதுக்கு நீங்கள் மிச்சம் ரிலேட் ஆகிக்கிறீங்க, எந்த விஷயத்தை செஞ்சு அவங்களுக்கு பிடிச்சிக்குது, ஸோ எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ இதை மாதிரி தான் நான் வரணும்னு நினச்சி நீங்கள் சின்னத்துலேருந்தே ட்ரீம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தை தேடுங்க. எதுக்கு நான் மிச்சம் ஆசைப்பட்டேன், எந்த விஷயத்தை நான் செய்கிறதுக்காக நான் வந்து எஃபர்ட் போட்டேன், இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால், ஸோ அடுத்தது கட்டம் வந்து உங்களுக்கு ஈஸியாகிக்கும். ஸோ அடுத்த கட்டம் என்னென்னு கேட்டால், அதில் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது தான். ஸோ சாதாரணமாக ஒரு டிசைனர் ஆகிக்கட்டும், ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு வச்சுக்கொள்ளும். ஸோ மொபைல் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே இப்போ ஃபோட்டோகிராஃபர் தான். ஸோ மொபைலில் நீங்கள் நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்களா, மொபைல் ஃபோட்டோகிராஃபி நல்லா செய்கிறீங்களா, எஸ், உங்களோட ஃபோட்டோகிராஃபி செல் பண்ணலாம். ஒரு ஸ்ரீலங்கன் அமௌண்ட்டுக்கு 3500, 4000, 5000 ஒரு ஃபோட்டோவை செல் பண்ணலாம். 10,000, 15,000, 50,000 கூட ஒரு ஃபோட்டோவை வந்து செல் பண்ணலாம். எல்லாமே டாலர்ஸில் தான் நாங்கள் செல் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு எடிட்டர் ஆகிக்கிறீங்களா, ஸோ ஒரு CattXpertல, ஸோ இல்லைன்னு சொன்னால் நல்ல அழகான வீடியோ எடிட் பண்ணக்கூடிய உங்களுக்கு அந்த ஒரு டேலண்ட் இருக்குதா, ஸோ அந்த வீடியோவை வந்து எப்படி வந்து நாங்கள் ஸோ இன்னொருத்தர் கிளைண்ட்டுக்கு ஆகிக்கட்டும், இல்லாட்டி அதை வச்சு ஒரு நாங்கள் சர்வீஸ் செய்கிறதாகிட்டோம். ஸோ இன்னொருத்தருக்கு அதை எப்படி நாங்கள் செல் பண்ணுறது, ஸோ அதில் மூலம் எப்படி ஏர்ன் பண்ணலாம், ஸோ அதில் எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணலாம்ன்றதாகிக்கலாம். ஸோ உங்களுக்கு பேசிக்காக வந்து நீங்கள் பர்சனல் லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் செய்வீங்க. ஸோ நீங்கள் மொபைலை வச்சு செஞ்சு கொண்டிருப்பீங்க. அந்த விஷயத்தை வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு கூட செய்யலாம். ஸோ
இந்த டிஜிட்டல் வேர்ல்டுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி தான் கண்டென்ட் க்ரியேட்டர். நீங்கள் ஒரு பைக் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பைக் ஒன்று வச்சுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நல்ல ஸ்போர்ட்ஸ் பைக், சூப்பர் பைக் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வ்ளாக் செய்யலாம். ஸோ பேசிவ், அதில் மூலம் பேசிவ் இன்கம். ஸோ யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு அதில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர், ஒரு க்ரியேட்டிவ் ஐடியா செய்கிறவராகிக்கலாம். ஸோ க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வர ஒருத்தராகிக்கலாம். இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. ஸோ அதையும் எப்படி சர்வீஸை செல் பண்ணி அதில் மணி ஏர்ன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஜிட்டலாக என்னென்ன செய்யலுமோ எல்லாமே செஞ்சு மணி ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஃப்ரீலான்சிங் ஆகிக்கலாம், சரியா, இல்லாட்டி ப்ராடக்ட் செல் பண்ணுற மாதிரி ஆகிக்கலாம், இல்லைன்னு சொன்னால் கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகிக்கலாம், ஸோ இல்லைன்னு சொன்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆகிக்கலாம், இன்ஃப்ளூயன்சர் ஆகிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. ஸோ சாதாரணமாக உங்களோட ப்ராடக்ட் ஒன்று நீங்கள் வந்து ஆன்லைனில் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் eBay, Amazon, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது. சரி, நீங்கள் ஒரு செஃப் ஆகிக்கலாம். ஸோ இல்லாட்டி ஃபுட் ப்ளாக் செய்கிற ஆட்கள் ஆகிக்கலாம். ஸோ உங்களுக்கு சாப்பாடு வந்து மிச்சம் விருப்பம் ஆகிக்கலாம். நிறைய இடத்துக்கு நீங்கள் சாப்பிட போகிறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து யூடியூப்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ யூடியூப்பில் வீடியோஸ் போடலாம். யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க, நிறைய பேர் உங்களை பார்ப்பாங்க, நீங்களும் ஃபேமஸ் ஆகலாம். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு டிசைனர் ஆகிக்கலாம், நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் ஆகிக்கலாம். ஸோ நல்ல ஒரு கண்டென்ட், அதாவது நல்ல ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங் டிசைனர்ஸ் ஆகிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நிறைய ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் இருக்குது. ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் பண்ணி கொடுக்குற சில வெப்சைட்ஸ் இருக்குது. freelancing.com மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி தான் வெப் டெவலப்மெண்ட் செய்கிறாங்க. லைக் ஜாவா டெவலப்பிங், மற்றது ஆப் டிசைனிங், அப்புறம் UI டிசைனிங். ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. ஸோ ஸ்கில் இல்லாத ஆட்கள் வந்து நார்மலாக நீங்கள் டெய்லி லைஃப்பில் செஞ்சு கொண்டு இருப்பீங்க. மொபைலை வச்சு என்ன செய்வீங்க? CapCutல டிசைன் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இல்லைனா ஃபோட்டோ எடிட் பண்ணுவீங்க ஃபோன்லேயே. ஸோ நிறைய பேர் வந்து இந்த சொசைட்டியில் வந்து மொபைலை வச்சுக்கொண்டு நிறைய விஷயமான வேலையை செய்கிறீங்க. க்ரியேட்டிவ் ஐடியாஸ் நிறைய செய்கிறீங்க. ஒரு மொபைலில் வந்து ஃபோட்டோ, நீங்கள் ஒரு உங்களோட ஓன் ஃபோட்டோ வாங்கிக்கலாம். அதை வந்து நல்ல ரியலிஸ்டிக்காக, கார்ட்டூனிஸ்டிக்காக, ஸோ நல்ல ஒரு ஆயிலியாக, ஸோ இந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவ் தாட்ஸை வச்சு நீங்கள் அழகாக டிசைன் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு எந்த வித ஃபோட்டோஷாப் ஐடியாவும் அமைக்காது. ஸோ மற்ற சாஃப்ட்வேர்ஸ் ஐடியாவும் அமைக்காது. ஸோ இது மட்டுமே உங்களை கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கு போதுமான ஒரு விஷயம். ஸோ நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த தெரியாத ஆட்களுக்கு நீங்கள் செல் பண்ணலாம். செல் பண்ணுறதுக்கு எப்படி செய்கிற, என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றத வந்து நாங்கள் கம்ப்ளீட் கைட் கோர்ஸ் ஆன்லைன் ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் ஒன்று நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஸோ விருப்பம் இருந்த ஆட்கள், ஸோ விருப்பம் இருக்கிற ஆட்கள் வந்து எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் லிங்க் இருக்குது. ஸோ எங்களோட டெலிகிராம் சேனல் இருக்குது. அதுக்கு நீங்கள் போனீங்கன்னா வந்து எல்லா ரிலேட்டடான எல்லாமே வந்து உங்களுக்கு A to Z கைட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களையும் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி உங்களோட ஸ்கில், உங்களோட டேலண்ட், உங்களோட அடுத்த வேலைகள் என்னென்ன இருக்குதுன்ற எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் வந்து செய்யலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு சொன்னாக்கா, லைஃப்பில் வந்து முக்கியமான சில விஷயங்களில் முக்கியமான நேரத்தில் கண்டிப்பாக முடிவெடுத்தே தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த படித்து நீங்களும் வந்து லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் இப்படி ஒரு சப்போர்ட்டோடு தந்தால் மட்டுமே தான் அடுத்தது நான் யூடியூப்பை பற்றி வீடியோ போடுறேன். ஸோ அப்போக்கை பற்றி போடலாம், ஸோ eBay பற்றி போட்டு தூக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. ஆன்லைனில் எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம், ஸோ ஒரு 2 years நீங்கள் எப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டுக்கு வர்றது, நல்ல ஒரு இடத்துக்கு வர்றன்ற எல்லா கம்ப்ளீட் பிஸ்னஸ் ஐடியாஸ் ஆகிக்கலாம். இதெல்லாம் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ எங்களோட டீம் வந்து இதுக்காக நிறைய ஒர்க் பண்ணி, நான் மட்டும் இல்லை, எங்களோட பின்னுக்கு நிறைய பெரிய டீம் உண்டு. இதுக்காகவே நாங்கள் நிறைய பேரை வந்து ஹையர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ முக்கியமாக என்ன விஷயம்னு சொன்னாக்கா, நீங்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரே விஷயம் வந்து நான் போடுற வீடியோஸை பாருங்கள். ஸோ அதுலேயே பாதி உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ மணி ஏர்னிங்ஸ் எப்படி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணலாமா, இயலாதா, ஆன்லைனில் எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம், ஸோ ஆன்லைனில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, eBayல எப்படி ப்ராடக்ட் செல் பண்ணுற, அப்போக்கில் எப்படி ப்ரொபோசல் சப்மிட் பண்ணுற, ஸோ இந்த மாதிரி பல கைடு வந்து எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ எல்லாம் உங்களுக்கு வேணுமா இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் லைஃப். ஸோ நானும் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் கம்யூனிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் நானும் நிறைய விஷயங்கள் படிச்சுக்கொண்டேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கொண்டேன். ஸோ ஈஸி இல்லை, கஷ்டப்பட்டால் தான் ஒரு கட்டத்துக்கு வரலாம். ஸோ கஷ்டப்படாமல் ஒரு இடத்துக்கு வர முடியாது. ஸோ கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டால் மட்டுமே தான் சில விஷயங்களை சாதிக்கலாம்.
ஸோ உங்களுக்கும் சாதிக்கிற எல்லா திறமையும் எல்லா இதுவும் இருக்குது. ஸோ இந்த வயசில் ஸோ 18 to 25 இந்த ஏஜ் உள்ளுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆன ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணலாம். ஸோ அடுத்த 5 years 25லேருந்து 30லுக்கு வந்து அந்த சக்ஸஸ் ஆன பிஸ்னஸை வந்து கேரி அவுட் பண்ணி கொண்டு அதை வந்து பில்ட் பண்ணி போகிறது தான் உங்களோட. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகி நார்மலாக அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து அதுவாகவே இயங்கி கொண்டு போகும். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் அப் கஷ்டமாகிக்கும், கை விட்டுருவானாம். ஸோ உங்களோட பிஸ்னஸ் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களை உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியாமன்னு சொன்னால் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கான கைடை தருவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை மற்ற ஆட்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக நிறைய பேருக்கு தெரியாத ஆட்களுக்கு இந்த விஷயம் வந்து போய்ட்டு சேரட்டும், அவங்களும் இதில் நிறைய ஐடியாஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நாங்கள் யூடியூப் சேனலில் எங்கள் சேனலில் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஸோ உங்களோட ஆதரவு இல்லாமல் எங்களுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலாம். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்துட்டு மோட்டிவ் ஆகுவாங்க, ஆகிட்டு அவங்களும் வந்து அடுத்த ஸ்டெப் என்னன்றதை வந்து அனலைஸ் பண்ணிக்கொள்வாங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் guys. See you.